அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா டாய் ஃபேர் 2021 அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஒன்று ஆன்லைனில் வந்து நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கருத்துக்களையும் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா டாய் ஃபேர் 2020 அப்படிங்கிற ப்ரோக்ராமில் 2 வகையான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒன்று டாய் எக்ஸிபிஷன், அதாவது கண்காட்சி, பொம்மைகளுக்கான கண்காட்சி ஒன்று நடைபெறுகிறது. அதுபோல் லைவ் ஷோ, 4 நாட்களுக்கான லைவ் ஷோ நடைபெறுகிறது. அதுக்கான அஜெண்டா எல்லாமே இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். ஸோ இந்த 2 வகையான ப்ரோக்ராம் தான் நடைபெறுகிறது. இப்போ எக்ஸிபிஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி லைவ் ஷோவில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி பார்க்குறது, அதை பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிபிஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஹால்லையும் ஒவ்வொரு விதமான டைட்டில் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஹால் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்ஷன் அண்டு டாய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹால் 2ல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஹாலுக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இந்த டைட்டில் சம்பந்தமான நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அருங்காட்சியகத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு கண்காட்சி பார்க்க போனோம் அப்படின்னா அங்கே நம்ம என்னென்னலாம் பார்ப்போம், ஒரு ஸ்டாலுக்கு போவோம். அந்த ஸ்டாலுக்கு போனோடனே அந்த ஸ்டாலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள பற்றியான விவரங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன வச்சுருக்காங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இந்த ஸ்டால்லையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டாலில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டால் பற்றிய விவரத்தை வந்து ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டால் பற்றிய அனைத்து தகவலும் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த ஸ்டாலுக்குரிய பொருட்கள் என்னென்ன அவங்க தயார் பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்களை வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பிடிஎஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி நிறையா ஸ்டால் வந்து ஒவ்வொரு ஹாலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பயன்படும் விதத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹாலையும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாலையும் பாருங்கள். கண்டிப்பாக இது நமக்கு பயன்படும் விதத்தில் இருக்கும். செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது வந்து 4 நாட்களுக்கான ப்ரோக்ராம். அந்த 4 நாட்களுக்கான நிகழ்ச்சி நிரல் இதில் கொடுத்துருப்பாங்க, அஜெண்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது செஷன் ஹால் 1ல் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஹால் 2ல் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டே 1க்கான ப்ரோக்ராம் இங்கே வந்து டிஸ்பிளேயில் இருக்குது. February 27 இன்னைக்கான ப்ரோக்ராம் வந்து இங்கே டைம் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைம் வைஸ் பாருங்கள். இதில் 1:30 PM to 2:45 PMல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த லைவ் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது, அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4:15 PM to 5:15 PMல பார்த்தீங்க அப்படின்னா வெப்னார் 2ல் வந்து டெவலப்மெண்ட் டு மல்டி சென்சரி டாய்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் என்னென்ன வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைம் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டு செஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, ஏன்னா டைம் வந்து 6:45 இன்னும் ஆகலை. ஸோ 6:40க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம லைவ்லேயே நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம முடிஞ்ச பின்னாடி லைவ் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்.